அண்ணன் கணேசமூர்த்தி நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டார். எனவே அவர் தற்கொலையை நாடினார். அதற்கு பின்னால் பல சோடிக்கப்பட்ட கதைகளை இவர்கள் சொன்னார்கள். கிடைக்கிற ஒரு தொகுதி கூட துரை வைகோவுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கணக்கிட்டார்களே தவிர அண்ணன் கணேசமூர்த்திக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். திமுகவிடத்திலே சரணாகதி அடைந்ததற்கான பிரதானமான காரணம் இந்த கட்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு. இதை பயன்படுத்தி திமுகவுக்கு சென்று விட்டால் எப்போது துரை வைகோவினுடைய வருகை மறுமலர்ச்சி திமுகவில் இருந்ததோ அப்போதிலிருந்து இந்த சாதிய பாகுபாடு துவங்கிவிட்டதாகவே நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை சாதி ரீதியாக ஒரு பொது தளத்தில் விமர்சித்தது மட்டுமல்ல, யாராவது என்கிட்ட இந்த பதிவை நீங்க நீக்குங்கன்னு சொன்னா நடக்கிறதே வேறன்னு எச்சரிக்கை விடுக்கிற வகையில் ஒரு மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளரால் பொது தளத்தில் பதிவிட முடியும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் நிச்சயமாக துரை வைகோ இருக்கிறார். அவர் இந்த அமைப்பையே சாதி கட்சியாக நடத்த வேண்டும் என்று நினைத்துத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவருக்கு திராவிட இயக்கம் குறித்த பார்வை இருந்ததா இல்லையான்னு. கட்சி முழுக்க முழுக்க தலைவர் வைகோவினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கை மீறி இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. இவருக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் நிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு நீ உனக்கு போய் சீட்டு கேட்கிறியா, உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் பாருன்னு அதோட கட்சியினுடைய அவருடைய சகாப்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். என்னுடைய சகாப்தத்தை எல்லாம் அப்படித்தான் மறுமலர்ச்சி திமுகவில் முற்று பெற வைத்தவர் அவர். மதிமுகவுல சாதிய பாகுபாடு நிலவரதா அக்கட்சியோட துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்தி அவர்களே போட்டிருக்க போஸ்ட் இப்ப சமீபத்துல ரொம்ப சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு. மதிமுகவுல சாதிய பாகுபாடு இருக்கா? அந்த கட்சியோட உட்கட்சி பூசல் என்னென்ன? இதை பத்தி நம்ம கிட்ட இன்னைக்கு பேச நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இறுதி சடங்குல பாரஞ்சித் அவர்களும் மல்லை சத்தி அவர்களும் இருக்கிற புகைப்படத்தை போட்டு விருதுநகரோட மாணவர் அணி அமைப்பாளர் ஒரு சமீபத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்ல சாதிய பாகுபாடு அதிகமா தெரிகிறதா மல்லை சத்தி அவர்கள் பதிலடி கொடுக்கிற விதமா சொல்றாரு. இப்ப மதிமுகவுல சாதிய பாகுபாடு இருக்குதா சார்? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, இந்த போஸ்டையும் மல்லை சத்தி அவர்களோட ரிப்ளையையும்? ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி திமுக எல்லா சாதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நந்தவனமாக இயங்கியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எப்போது துரை வைகோவினுடைய வருகை மறுமலர்ச்சி திமுகவில் இருந்ததோ அப்போதிலிருந்து இந்த சாதிய பாகுபாடு துவங்கிவிட்டதாகவே நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். தலைவர் வைகோவோடு மிக நெருங்கிய நட்பு பாராட்டியவன் என்கிற அடிப்படையில் அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய சாதியை எப்போதும் முன்னிறுத்தியதே கிடையாது. வேறு யாராவது சாதியை முன்னிறுத்தி பேசுவதற்கு எத்தனித்தால் கூட அதை உடனே தடுத்து நிறுத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று கண்டிக்கிற அந்த காட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் துரை வைகோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய சுயசாதிக்கு எப்போதும் ஒரு முக்கியத்துவம் அளித்தவராகவே இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொது இடங்களில் தெலுங்கு மொழியிலேயே எல்லோரிடத்திலும் பேசுகிற ஒரு போக்கு அவரிடத்திலே இருந்தது. தெலுங்கு மொழியையும் உள்ளடக்கியதுதான் திராவிடம், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு பேசுகிற அரசியலுக்கு வலு சேர்க்கிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்தது என்பது கட்சியினருக்கே ஒரு பெரிய அதிருப்தியை தான் தந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பல நியமனங்கள் தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகளை வாரி வழங்குவது என்கிற அந்த நடைமுறை மறுமலர்ச்சி திமுகவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய நடைமுறையை அவர் பின்பற்றினார். இதுதான் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளுக்கு பெரிய அதிருப்தியை உருவாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். வெளியில் அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் தலைவர் வைகோவுக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் இப்போதும் அமைதியாகவே நிசப்தமான மௌனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது இப்போது வெளி உலகத்துக்கு தெரிகிற வகையில் பொதுவான விமர்சனமாக மாறி போனதற்கு காரணம், நீங்கள் குறிப்பிட்ட கட்சியினுடைய மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருக்கிற அந்த தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் சென்றதை ஒரு சாதி ரீதியிலான விமர்சனமாக முன்வைத்தார். இதை துவங்கி வைத்தவர் துரை வைகோ தான். அவரிடம் இருந்துதான் இத்தகைய ஒரு விஷமமான போக்கு கீழ்நிலை வரை புரையோடி போனது. ஆனால் இப்போது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், பொதுவெளிக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அந்த விஷயத்தை எடுத்து வந்ததற்கு பிறகும்
இதுவரை கட்சியிலிருந்து எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படவில்லை. நான் இந்த கட்சியிலே வளைகுடா அமைப்பாளராக பணியாற்றியவன். என் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி 2-3 நாள்களில் என் மீது நடவடிக்கை எடுத்து என்னை பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள். அதன் பிறகு கட்சியிலிருந்து கூட விடுவிக்கிற ஒரு சூழல் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. என்ன காரணம் என்று கூட சொல்லப்படவில்லை. இப்படியெல்லாம் கட்சியில் நெடுங்காலமாக பணியாற்றியவர்களை கூட இவர்களுக்கு தேவைப்பட்டால் 2 நாட்களில் 3 நாட்களில் நீக்கி விடுகிற ஒரு வேலையை செய்துவிட்டு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை சாதி ரீதியாக ஒரு பொது தளத்தில் விமர்சித்தது மட்டுமல்ல, யாராவது வந்து என்கிட்ட இந்த பதிவை நீங்க நீக்குங்கன்னு சொன்னா நடக்கிறதே வேறன்னு எச்சரிக்கை விடுக்கிற வகையில் ஒரு மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளரால் பொது தளத்தில் பதிவிட முடியும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் நிச்சயமாக துரை வைகோ இருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் இவர்களால் இந்த அளவுக்கு துணிச்சலாக செயல்பட முடியாது. அவன் சின்ன தம்பி, அவனுக்கு அரசியல் என்பது அதிகமாக தெரியாது. ஆனால் அவரை பின்னின்று இயக்கி இருக்கிறார்கள். ஒரு குழுவாத போக்கு மறுமலர்ச்சி திமுகவில் இப்போது நிலை பெற்றிருக்கிறது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை சாதிய ரீதியிலாக பார்ப்பது, சாதி ரீதியாக அணுகுவது, ஒரு குழுவை இணைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் இயங்குவது என்று முழுக்க முழுக்க இப்போது சாதிய வன்மத்தோடு இயங்குகிற ஒரு சூழலை மறுமலர்ச்சி திமுகவுக்குள் துரை வைகோ ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இப்ப இது வந்து ஒரு திராவிட கொள்கையுடைய கட்சி. இந்த கட்சியோட நேம வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி துரை வைகோ அவர்களே இப்படி செயல்படுறதா நீங்க சொல்றீங்க. இத வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? துரை வைகோ தன்னோட கட்சியோட கெடுதலுக்கு எப்படி வழிவகுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு திராவிட இயக்கம் குறித்த சிந்தனை ஒருபோதும் இருந்ததே கிடையாது. திராவிட இயக்கம் குறித்த பார்வையும் அவருக்கு இருந்ததே கிடையாது. பல மேடைகளில் அவரே எனக்கு திராவிட இயக்கம் குறித்த புரிதல் இல்லை, வேறு ஒருவருடைய பெயரை சொல்லி அவரிடமிருந்து நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னவர் தான் இந்த துரை வைகோ. அதையும் மேடையிலேயே தான் பேசினார். அது மட்டுமல்லாது தலைமை கழகமாக இருக்கிற தாயகத்தினுடைய நிகழ்வில் அவர் மேடையிலேயே பேசுகிற போது, நான் வீட்டுல வந்து அதிகமாக தெலுங்கு பேசியவன், பொதுவாக வந்து கல்லூரிகள்ல ஆங்கிலம் பேசியவன், எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் சரளமாக மேடைகளில் பேச முடியாது என்று அவராகவே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மேடையிலேயே ஓராண்டுக்கு முன்பு தந்தார். எனவே அவருக்கு திராவிட இயக்கம் குறித்த சிந்தனையோ அல்லது இந்த மொழி மீதான பற்று குறித்த பார்வையோ எப்போதும் இருந்ததே இல்லை. இதைவிட இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்தது மட்டுமல்ல, அந்த கருத்து குறித்து பத்திரிகையாளர்களும் கட்சியினரும் பல கட்டங்களில் கேட்டபோது கூட அந்த கருத்து எத்தகைய கருத்து என்பதை கூட உள்வாங்காமல் அதில் உறுதியாக இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டே வந்தார். அது எப்படி கருவாட்டு சட்டிக்குள்ள சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் என்கிற கேள்வியை கூட பலர் எழுப்பினார்கள். அது கூட அவருக்கு புரியாமல் தான் தொடர்ந்து அதையே செய்து கொண்டே வந்தார், அதையே பேசினார். எந்த இடத்திலும் ஒன்றி போக முடியாத பெருமாளையும் பெரியாரையும் நான் இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறேன் என்று சொல்கிற பார்வைதான் அவரிடத்தில் எப்போதுமே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாதி ரீதியிலான அமைப்புகள், அவருடைய சொந்த சாதி அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு 3 நாட்களுக்கு முன்பு சங்கரன் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த சாதி சங்கம் போஸ்டர் அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. கம்மவார் நாயுடு மகாஜான சங்கம் என்கிற பெயரில் அந்த அழைப்புதல் அச்சிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிரலை இன்னொரு துணை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறார். அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிற துணை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறார். அதுல இந்தந்த நிகழ்வுகளில் துரை வைகோ பங்கேற்கிறார், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நாயுடு, கம்மவார் நாயுடு மகாஜான சங்கம், அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சி நிரலிலேயே ஒரு சாதி அமைப்பினுடைய பெயரை போடுகிற அளவுக்கு இவரிடத்திலே பார்வை என்பது குறுகி போயிருக்கிறது. இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் தலைவர் வைகோ எந்த நிகழ்விலும் பங்கேற்றது கிடையாது. எந்த அமைப்புக்கும் இப்படி அவர் போய் நிகழ்வுகளில் பங்கேற்கிற வழக்கத்தை கொண்டிருந்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக எதை பற்றியுமே கவலைப்படாமல், நீங்கள் குறிப்பிட்டீர்கள், திராவிட கட்சியினுடைய நீட்சியாக இருக்கிற மறுமலர்ச்சி திமுகவினுடைய பெயர் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைப்பாரான்னு, அவருக்கு அது குறித்த பார்வையே இல்லை. அவர் இந்த அமைப்பையே சாதி கட்சியாக நடத்த வேண்டும் என்று நினைத்துத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார். இல்லைன்னா இவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த கட்சியில கம்மவார் நாயுடுகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சாதியும் உள்ளடக்கித்தான் ஒரு சமூக நீதியை பேச வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த சமூகத்தையும் உள்ளடக்கித்தான் சமூக நீதியை நாம் பேசுகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தான் சார்ந்திருக்கிற சாதிக்கு மட்டுமே அதிகமான பொறுப்புகளை தருவது, அதிகமான முக்கியத்துவத்தை தருவது, இதை கடந்து அந்த சாதியினுடைய நிகழ்வுகளில் போய் பங்கேற்பது என்பது எத்தகைய புரிதலை இவருக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் அவர் ஈடுபடுவார்கள் என்பதற்கு அவர் நடத்துகிற நிகழ்வுகளினுடைய வெளிப்பாடே சாட்சியாக இருக்கிறது. குறிப்பாக
சமூக வலைதளத்தை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதை உருவாக்கியவர் இவர்தான். அந்த அமைப்புல பெரும்பான்மையான இளைஞர்களை தன்னுடைய சொந்த சாதியிலேயே கொண்டு வந்து நியமித்தார். கட்சிக்கு தொடர்பே இல்லாதவர்கள், கட்சிக்கு பணியாற்றாதவர்கள் பல பேரை கொண்டு வந்து தன்னுடைய சொந்த சாதியிலேயே நியமனம் செய்கிற ஒரு போக்கை கையில் எடுத்தார். அது குறித்து பலரும் கருத்து தெரிவித்த போதும் அவர் யாரு கருத்துகளையும் கேட்பதற்கு தயாராகவே இல்லை. அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட சொந்த சாதியில் இருக்கக்கூடியவர்களோடு இணக்கமான போக்கை கையில் எடுக்கக்கூடிய ஒரு வேலையையும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நேர் எதிர் நிலைப்பாட்டை உடையவர் தான் கடம்பூர் ராஜு. அதிமுகவை எதிர்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடம்பூர் ராஜுவும் பங்கேற்பார்கள் என்று சொன்னார்கள். அவர் பங்கேற்றாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சாதிய ரீதியாக எதிர் முகாமில் இருப்பவர்களோடு கூட நட்பு பாராட்டுகிற ஒரு வேலையை இவர் செய்துவிட்டு இப்போது துணை பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு சென்றதை சாதி ரீதியிலான பார்வையில் ஒரு மாவட்ட நிர்வாகியே பேசுகிற அளவிற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்துல கட்சி குறித்த பார்வையும் கிடையாது, சமூக நீதி குறித்த சிந்தனையும் கிடையாது, திராவிட இயக்கம் குறித்த எந்த பார்வையும் அவரிடத்தில் இல்லை. நீங்க நாடாளுமன்றத்தில் அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவருக்கு திராவிட இயக்கம் குறித்த பார்வை இருந்ததா இல்லையான்னு. அண்ணாவின் பெயரை சொல்லவில்லை, பெரியாரினுடைய பெயரை சொல்லவில்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை. மாறாக எப்படி அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் என்பதை நீங்களே பல ஊடகங்களில் வெளியான காணொலியின் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்டவர் எப்படி திராவிட இயக்கம் குறித்த சிந்தனை கொண்டவராக இருப்பார்? மறுமலர்ச்சி திமுக என்பது ஆண்டு தவறாமல் அண்ணாவினுடைய பிறந்த நாளை மாநாடாக கொண்டாடிய கட்சி. தலைவர் வைகோவினுடைய பிறந்த நாள் எந்த இடத்திலும் கொண்டாடப்பட்டதில்லை. அவர் பிறந்த நாள் என்ன என்பதே கட்சியில் இருந்த என்னை போன்ற பலருக்கு தெரியாது. ஆனா அண்ணாவினுடைய பிறந்த நாளை ஆண்டு தவறாமல் கொண்டாடியவர், மாநாடாக நடத்தி கொண்டாடியவர். அண்ணாவினுடைய பெயரையோ அண்ணாவினுடைய புகழையோ நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கிற போது சொல்லவே இல்லை என்பது எவ்வளவு பெரிய அவப்பெயரை இவர் திராவிட இயக்கத்துக்கு தேடி தருகிறார் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அவரிடத்தில் ஒருபோதும் கட்சியினுடைய பார்வையோ கட்சி வளர்ச்சி குறித்த பார்வையோ இருந்ததே இல்லை. அவரிடத்திலே முழுக்க முழுக்க மண்டி இருப்பது சாதி குறித்த சிந்தனையும் சாதியினுடைய தொடர்புகளும் தான் அவரிடத்திலே இருக்கிறது. சார், இப்ப அவர் துரை வைகோ அவர்கள் மதிமுகவோட முதன்மை பொதுச் செயலாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான போஸ்டிங்கான ஆக்டிங் எம்பியா இருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு அந்த போஸ்டிங் தகுதியானது தானா இல்லையான்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் களமிறக்கப்பட்டதே தகுதியின் அடிப்படையில் என்று சொன்னால் கிடைத்ததே ஒரே ஒரு தொகுதிதான். அந்த தொகுதியில் இவர் களமிறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கட்சி முழுக்க முழுக்க தலைவர் வைகோவினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கைமீறி இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. எங்காவது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது, மதுரையிலே மாநாடு நடந்தது இந்த 2023 செப்டம்பர் 15 நானும் அந்த மாநாட்டில் பங்கேற்றேன். அந்த மாநாட்டில் பேசுகிற போது என்னை எந்த பொறுப்புக்கும் நீங்கள் அழைக்காதீர்கள், எந்த தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன், நான் ஒரு சாதாரண தொண்டனாகவே இருக்கிறேன் என்று மேடையில் பேசினார். இப்போதும் அந்த காணொலி காட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் வேண்டுமானால் அதை தேடி எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி பேசியவர் திடீரென ஒரு தொகுதி கிடைத்தவுடன் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கேட்டா சொல்லுவாங்க, கட்சிக்காரங்கள்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க, கட்சிக்காரர்கள் எல்லாம் விரும்பியதால் இப்படி செய்யப்படுது. கட்சிக்காரர்களுக்கு முதல் நாளே தொடர்பு கொண்டு இதுபோல் வேட்பாளராக நான் நிற்க விரும்புகிறேன், எனவே என்னுடைய பெயரை நீங்கள் பொதுச் செயலாளரிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும்னு பல மாவட்ட செயலாளர்கள்ட்ட இவர் தொடர்பு கொண்டு பேசினார். தலைமை கழக நிர்வாகிகளை இவர் தொடர்பு கொண்டு பேசினார். தலைவருடைய பையன் அடுத்த நிலைக்கு வந்து விட்டார், அவர்தான் கட்சியை நடத்த போகிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரே தொடர்பு கொண்டு நான் நிற்க போறேன்னு சொன்னதற்கு பிறகு யாராவது எனக்கு சீட்டு வேணும்னு கேட்க முடியுமா? கேட்டா அந்த கட்சியில தொடர முடியுமா? அதுவும் வைகோ போன்ற ஜனநாயகவாதிகளாக இருந்திருந்தால் பரவாயில்லை. இவருக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் நிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு நீ உனக்கு போய் சீட்டு கேட்கிறியா, உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் பாருன்னு அதோட கட்சியினுடைய அவருடைய சகாப்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். என்னுடைய சகாப்தத்தை எல்லாம் அப்படித்தான் மறுமலர்ச்சி திமுகவில் முற்று பெற வைத்தவர் அவர். இந்த காட்சிகள் எல்லாம் எல்லோருடைய கண் முன்னாலும் வந்து நிற்கும். எனவே இவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இவருக்கே அந்த பரிந்துரையை எல்லோரும் பேசினார்கள். ஆனாலும் என்ன சொல்லி இருக்க வேண்டும் இவர்? எல்லாரும் சொன்னாலும் நான் மாநாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன், ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றல்லவா அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவரே களத்தில் நின்றார். எனவே இதுவே ஒரு திணிப்பான நடவடிக்கை தான். அவர் களத்துக்கு அவரே நின்று ஒரே ஒரு இடம்
இத்தனை நாட்களாக இந்த கட்சியில் உழைத்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலேயே பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்காமல், திருச்சி பகுதியை உள்ளடக்கி இருக்கிற புதுக்கோட்டையில் எத்தனையோ மூத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்காமல் தானே முன்னின்றது என்பது அதிகாரத்தில் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற துரை வைகோவினுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இது. அவர் முதன்மை செயலாளராக மாறி இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்கு முன்பு தலைமை கழக செயலாளராக அவர் இருந்தார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பொறுப்புல ஒருவர் நியமிக்கப்பட்டா அந்த பொறுப்பில் இருந்தவர் வேறு ஒரு பொறுப்புக்கு போய்விட்டார் என்று சொன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு இன்னொருவரை நீங்கள் நியமிக்கவில்லை? இதற்கு முன்பு முதன்மை செயலாளர் என்கிற பொறுப்பு மறுமலர்ச்சி திமுகவில் இருந்ததா? தலைமை நிலைய செயலாளராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதையே மாற்றி தலைமை கழக செயலாளர் என்று வார்த்தையில் விளையாடி இவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது. அந்த பொறுப்பிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டு முதன்மை செயலாளர் பொறுப்புக்கு பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எதிர்த்து யாரும் போட்டியிடல. எப்படி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எல்லாரையும் கேட்டாங்களோ அது மாதிரி முதன்மை செயலாளர் ஆகணும்னு இவரே 4 பேர்கிட்ட பேசி கேட்க சொன்னாரு. அதே மாதிரியே கேட்டு அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுக்குழுவில அறிவிக்கப்பட்டார். அப்ப தலைமை கழக செயலாளருக்கு நீங்க ஏன் இன்னொருவரை நியமிக்கல இதுவரைக்கும்? அப்ப அந்த பொறுப்பு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பொறுப்பு என்கிற பிம்பத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள். இதற்கு பிறகு முதன்மை செயலாளர் என்கிற பொறுப்பு இதற்கு முன்பு வரை யாருக்கும் கொடுக்கப்படல. அப்படி ஒரு பொறுப்பே மறுமலர்ச்சி திமுகல கிடையாது. புதிய பொறுப்பை உருவாக்கி அவர் அந்த பொறுப்புக்கு வந்தார். எனவே அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒன்றுதான் இலக்கு. அவரே ஒரு மேடையில பேசினார். என்ன பேசினார்னா, நான் கடல்ல குதின்னு தொண்டர்கள் கிட்ட சொன்னா அதுல முத்து இருந்தாதான் குதிக்க சொல்லுவேன், இல்லைன்னா நான் குதிக்க சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன், எல்லாவற்றையும் ஆதாயத்தோடு தான் செய்வேன். அவர் ஒரு பக்கா பிசினஸ்மேன். எனவே அரசியலை கூட லாப நஷ்ட கணக்கில் தான் செய்வாரே தவிர அவருக்கு பறந்துபட்ட அந்த பொது சேவையோ அல்லது மனிதநேய பார்வையோ மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணமோ ஒருபோதும் அவரிடத்தில் இருந்ததில்லை. அது வெளிப்பட்டதும் இல்லை. ஓகே சார். இப்ப இந்த எம்பி இதுக்கே வந்துட்டு ஈரோடுல எம்பியா இருந்த கணேசமூர்த்தி உயிரை மாய்த்துக்கிட்டாரு. இந்த சம்பவத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் வந்து 2 சீட்டு கேட்கறதா இருந்தோம், ஒன்னு இவர் கொடுக்கறதா இருந்தோம், இன்னொன்னு கழகத்துல எல்லாரும் சொன்னதுனாலதான் நாங்க வந்து துரை வைகோ கொடுத்தோன்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இந்த தற்கொலைக்கு பின்னாடி இருக்கிறதும் சாதிய பாகுபாடு தானா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, அதற்கு பின்னால் சாதிய பாகுபாடு இருந்ததாக நான் பார்க்கவில்லை. அண்ணன் கணேசமூர்த்தி நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டார். எனவே அவர் தற்கொலையை நாடினார். அதற்கு பின்னால் பல சோடிக்கப்பட்ட கதைகளை இவர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய உள்ளமெல்லாம் இப்போதும் நிறைந்திருக்கிற அண்ணன் கணேசமூர்த்தி குறித்த பார்வையை இவர்கள் தொண்டர்களிடத்திலேயும் பொதுமக்களிடத்திலேயும் வேறு விதமாக திணித்து சொல்லி அந்த கருத்தை எல்லோருடைய கருத்தாகவும் பேச வைத்தார்கள். இந்த கட்சியில் 19 மாத காலம் சிறையில் வாடியவர். இந்த கட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த மாவட்ட செயலாளர்களில் எஞ்சியிருந்த மாவட்ட செயலாளர் அவர். 9 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து வந்தார்கள். அதில் சிலர் இந்த இயக்கத்திலிருந்து மீண்டும் பிரிந்து போனார்கள், சிலர் உயிரிழந்தார்கள், சிலர் இந்த கட்சியிலேயே இருந்து உயிரிழந்தார்கள். அதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் இந்த கட்சிக்கு பெரியார் மாவட்டத்தினுடைய செயலாளராக வந்து கடைசி வரை தன்னுடைய உயிர் போகிற வரை மறுமலர்ச்சி திமுகவினுடைய வேட்டியை தன்னுடைய உடையாக அணிந்து கொண்டு மறுமலர்ச்சி திமுகவிலேயே இருந்தவர் அண்ணன் கணேசமூர்த்தி. அவருக்கு கொள்கை வேலம் என்று பெயர். ஒரே ஒரு செய்தியை சொன்னால் அவர் எத்தகைய அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய தலசத்தர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவிலே வைகோ இருக்கிறார். பொடா சட்டத்தில் கைது செய்ய போகிறார்கள். திருமங்கலத்தில் பேசியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. வைகோ தவிர்த்த ஏனைய எல்லோரும் அழகு சுந்தரத்தில் இருந்து பொடா கணேசனில் இருந்து ஏராளமானோர் அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுவதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வருகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இது ஒரு கொடுங்கோன்மை சட்டம், இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் பிணையே கிடையாது, சிறையிலேயே ஓராண்டு காலம் இருக்க வேண்டும், எனவே இந்த சட்டத்தில் நீங்கள் சிறை செல்கிறீர்களே, இது குறித்த உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது அண்ணன் கணேசமூர்த்தி நெஞ்சிரத்தோடு சொன்னார், ஆண்ட தமிழன் பூண்ட விலங்கு ஒடியுமெனில் ஆண்டென்ன ஆண்டு ஆயுளுக்கும் தயார் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் பேசிய அந்த வார்த்தை என் காதுகளில் ரிங்காரமிட்டுக் கொண்டே இருக்கிறது. அத்தகைய அடர்த்தியான கொள்கை வீரர் அவர். தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அது பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தலில் போட்டியிட்டு ஏறக்குறைய வெற்றி வாய்ப்புக்கு நெருக்கமாக வந்து தோல்வியை தழுவியவர். 2019ஆம் ஆண்டு களம் கண்டு ஈரோடு தொகுதியிலே வெற்றி பெற்று அந்த மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றவர். விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய பிரதிநிதியாகவே அண்ணன் கணேசமூர்த்தியை கருதினார்கள். அவருக்கு சீட்டு வழங்குவதாக சொல்லி நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டவர்.
அண்ணன் கணேசமூர்த்தி. அந்த விரக்தியினுடைய விளிம்பில் தான் அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. அவருடைய வீரத்துக்கு, அவருடைய தியாகத்துக்கு, அவருடைய அரசியல் ஆளுமைக்கு இந்த முடிவு ஒரு சரியான முடிவு அல்ல என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனாலும் மனம் தாழாமல் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு என்னென்ன காரணத்தை எல்லாம் இவர்கள் சொன்னார்கள், என்னென்ன கதைகளை எல்லாம் இவர்கள் கட்டினார்கள். ஆனால் சாதிய பாகுபாடு அதில் இருந்ததாக நான் நினைக்கவில்லை. கிடைக்கிற ஒரு தொகுதி கூட துரை வைகோவுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கணக்கிட்டார்களே தவிர அண்ணன் கணேசமூர்த்திக்கு கிடைத்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதில் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்ந்த அண்ணன் கணேசமூர்த்தி மனம் நொந்துதான் இந்த முடிவை எடுத்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் வெளியில் சொல்லப்பட்ட காரணங்கள், அதன் பிறகு ஊடகங்களுக்கு இவர்களே தந்த செய்திகள் எல்லாம் வேறு. ஆனால் இறந்த பிறகு இந்த கட்சிக்காக உயிர் மூச்சு இருக்கிற வரை உழைத்த, உண்மையாக இந்த கட்சியை நேசித்த ஒருவர் இறந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட பழிச்சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் ஆளானார் என்பதை இந்த கட்சியில் இருக்கிற உண்மையான தொண்டர்கள் பார்த்து இரத்த கண்ணீர் வடித்த காட்சியை நானும் அறிவேன். அப்படி அவரை காயப்படுத்தியவரும் துரை வைகோ தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப மதிமுகவுல வந்து துரை வைகோ அவர்கள் அவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷனா இருக்கிறதாகவும், வைகோ அவர்கள் வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கிற நிலைமை இருக்கிறதாகவும், மற்ற மூத்த நிர்வாகிகள் பேச்செல்லாம் துரை வைகோ அவர்கள் கேட்க மாட்டாரு அப்படின்றதாகவும் பல தகவல்கள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதானா? இது கட்சியோட இப்படியே போனா மதிமுகவோட நிலைமை என்ன? தான் சொல்வதுதான் சரி, வேறு யாருடைய கருத்தையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற மனோபாவம் எப்போதும் துரையிடத்திலே இருந்திருக்கிறது. இப்போதும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். அவர் துவக்க நிலையில் வருகிற போது கூட அவருக்கு எல்லோருடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருபோதுமே இருந்ததே கிடையாது. நான் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இவருடைய குணம் இப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முன்பே உணர்ந்தவர் தலைவர் வைகோ. கொரோனா யுத்த காலம் தொடங்கிய போது, அப்போதுதான் இந்த இணையத்தில் கூட்டம் நடத்துகிற அந்த ஜூம் வழியாக நடைபெறுகிற நடைமுறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய பல்துறை விற்பனர்கள் தங்கள் துறை சார்பிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், இப்படி உலக நாடுகள் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் பங்கேற்று தங்கள் துறை சார்ந்த பிரச்சனையை பொதுவானவர்களுக்கு எடுத்துச் சொல்கிற ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை வடிவமைத்தோம். அந்த நிகழ்வுல சிறப்பு அழைப்பாளராக துரை வைகோவை நான் அழைத்து வந்தேன். அதற்கு முன்பு அவர் அப்படிப்பட்ட கூட்டங்களில் பங்கேற்றதில்லை, பொது நிகழ்விலேயே அவர் பங்கேற்றதில்லை. என்னுடைய அழைப்பின் பேரில் தான் வந்தார். அதுதான் அவருக்கு முதல் பொது நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்து வருவதற்காக எல்லா ஏற்பாடையும் செய்து அழைப்புகள் எல்லாம் தயார் செய்த போது தலைவர் வைகோ என்னை அன்றைய தினம் தொடர்பு கொண்டு, எதற்காக இப்படி ஒரு கூட்டத்துக்கு துரை வைகோவை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள்? அவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டார், பொது வாழ்வுக்கு சரிப்பட்டு வரமாட்டார், அவர் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார், அவர் சொல்வதுதான் சரி என்பார். அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வரக்கூடாது. நீங்கள் அது போன்ற ஒரு நிலையில் இந்த கட்சிக்கு தேவையற்ற ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடாதீர்கள் என்று சொன்னார். நான் துரை வைகோவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இல்லை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அப்படியெல்லாம் ஒரு சங்கடம் நேர்ந்து விடாது, அவர் பக்குவப்பட்டவராகவே இருக்கிறார் என்று தலைவர் வைகோவை சமாதானம் செய்து அந்த நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். தலைவர் வைகோவும் ஒரு ஐடியில அந்த இணையத்துல இணைஞ்சு அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்தார். அப்படிப்பட்ட என்னையே அவர் எல்லா கட்டத்திலும் புறக்கணிக்கிற ஒரு வேலையை செய்தார். நான் ஒன்றும் இந்த கட்சியில் உழைத்தவனோ அல்லது இந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகியோ அல்ல. இவர் வர வேண்டும் என்று முதலில் மறுமலர்ச்சி திமுகவினுடைய கொடியை பிடித்து கொடுத்து கொடியேற்ற சொன்னவர் DRR செங்குட்டுவன் அவர்கள், திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய செயலாளர். அவருடைய தந்தையார் யார் என்று கேட்டால் டி ராஜரத்னம். பக்தவச்சல முதலமைச்சராக இருந்த போது களம் கண்ட பக்தவச்சலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வீழ்த்தியவர். அண்ணாவினுடைய அன்பை பெற்றவராக இருந்தவர். ஒரு முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் போட்டியிடுகிற களத்தில் ஒருவரால் வீழ்த்தப்பட்டார் என்று சொன்னால் அது அண்ணன் DRR அவர்கள் தான். அவருடைய அருமை புதல்வன் இந்த கட்சிக்கு வந்தார். திராவிட இயக்கத்தினுடைய தென்றல் என்று ஆராதிக்கப்படுபவர். அவரை கூட இவர் காயப்படுத்தினார். இப்படி மூத்த நிர்வாகிகள் பலரை காயப்படுத்தினார். கொடா அழகு சுந்தரம் சிறை கொட்டடியிலே 19 மாத காலம் சிறையில் இருந்தவர், இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர், அவரை காயப்படுத்தினார். கொடாவிலே சிறையில் இருந்தவர் புலவர் செவந்தியப்பன், சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர், மூத்த முன்னோடி கட்சிக்கு அவர், அவரை காயப்படுத்தினார். அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருந்த புதுக்கோட்டை சந்திரசேகரன் அவர்கள், அவரையும் காயப்படுத்தினார். அவ்வளவு ஏன், இந்த இயக்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தொழிலாளர்களினுடைய சாசனம் என்று நாங்கள் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்த கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களை ஏதோ கட்டடத்தை அபகரிச்சிட்டாரு, அவர் தொழிலாளர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுகிறார் என்கிற ஒரு மாய தோற்றத்தை தொண்டர்களிடம் விதைத்து அவர் மீது அவதூறு பரப்பி அவரை காயப்படுத்தினார். அவர் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுங்குகிற நிலைமைக்கு ஆளானார். இப்படி
எல்லா மூத்த நிர்வாகிகளையும் காயப்படுத்தி தான் சொல்வது மட்டுமே சரி என்கிற அந்த எண்ணத்தில் தான் எப்போதுமே அவர் இயங்கி இருக்கிறார். யாருடைய கருத்துக்கும் அவர் செவி சாய்த்ததே இல்லை. தான் சொல்வது சரி என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அருகில் வைத்துக் கொள்வார். எதிர்கருத்தோ அல்லது ஆலோசனையோ சொல்கிறவர்களை விலக்கி வைத்து விடுவார். இப்படிப்பட்ட நடவடிக்கை அவரிடத்தில் துவக்கத்தில் இருந்த காரணத்தால் தான் இப்போது இந்த கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. நீங்க இன்னைக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பலகீனமாக இருக்குங்கிறது தெரியும். பலகீனமாக இருக்குன்னு சொல்றதை விட பல இடங்கள்ல கட்சிக்கு ஒன்றிய செயலாளர்கள் கிடையாது, பல இடங்கள்ல நகர செயலாளர்கள் கிடையாது. கொடியேற்ற சொல்லி பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு, இன்னும் ஒரு இடத்துல கூட கொடியேற்றுற நிகழ்வு தொடங்கல. இந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. ஆனா இவர்கள் வெளியில் என்ன சொல்றாங்க? கட்சி பலமாக இருக்கு, 7 கால் பாய்ச்சல்ல தயாரா இருக்கு. எங்கிருந்து 7 கால் பாய்ச்சல்? யாராவது இருந்தால் தானே 7 கால் பாய்ச்சலில் நீங்கள் தயாராவதற்கு. இன்னும் ஈரோடு மாவட்டத்தில் உட்கட்சி தேர்தலையே நடத்த முடியவில்லை. ஈரோட்டில் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்த வழக்கறிஞர் கந்தசாமி நான் இனிமேல் மாவட்ட செயலாளராக தொடர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இதுவரை புதிய மாவட்ட செயலாளரை இவர்களால் நியமிக்க முடியவில்லை. இப்படி பல இடங்களில் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கே தடுமாறுகிற நிலையில் இந்த கட்சி போனதற்கு மிக முக்கியமான காரணம் துரை வைகோவினுடைய அடாவடி போக்கும் மூத்த நிர்வாகிகளை மதிக்காத போக்கும் தான். இந்த கட்சியை வளர்ப்பதற்காக வந்தவர் அல்ல, இந்த கட்சிக்கு கேடு விளைவிப்பதற்காக வந்தவர் தான் துரை வைகோ. ஓகே சார், இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. திரும்ப அவர்கள் சைடு பார்த்தோம்னா அவர் வந்து கூட்டணிக்காக அமைதியா இருக்கிறதாகவும் பல பிரச்சனைகள் அங்க போயிட்டு இருக்கு. இந்த சைடு மதிமுக சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாதி பாகுபாடு, உட்கட்சி பூசல், அரசியல் வாரிசு, இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து 2026ல பின்னடைவு ஏற்படுத்துமா சார்? இல்ல, நிச்சயமாக அண்ணன் திருமா அவர்களுடைய பிரச்சனையை இதோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒரு டைனமிக் லீடராக அண்ணன் திருமா எப்போதுமே இருந்திருக்கிறார். தான் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் எல்லா முடிவுகளும் தன்னுடைய கட்சி தொண்டர்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாகவே ஒரு முறையும் இருந்திருக்கிறது. தனி சின்னத்தில் அவர் போட்டியிட்டார். 6 தொகுதிகளில் 2 தொகுதியில் தோல்வி, 4 தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தார். இப்போது 2019 ஒரு தொகுதியில் தனி சின்னமும் ஒரு தொகுதியில் திமுகவினுடைய சின்னத்திலும் அவர்கள் போட்டியிட்டார்கள். இந்த முறை 2லுமே திமுகவினுடைய சின்னம் இல்லாமல் தனி சின்னத்தில் போட்டியிட்டு அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி தந்தார். அந்த கட்சி நாளும் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ச்சி நிறையை அடைந்து கொண்டே இருக்கிறது. எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கிய அரசியலை அவர் செய்கிறார். அவர் சமூக நீதியினுடைய மொத்த முகமாக திகழ்கிறார். அவருடைய பிரச்சனையும் இந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் நான் ஒன்றாக பார்க்க விரும்பவில்லை. இந்த கட்சியில் இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரே ஒரு செய்தி, 2 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் இவர் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்கிற கூட்டம். நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பகுதி செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை. இப்படி கீழ்நிலையில் இருக்கிற பலரும் பங்கேற்காததற்கு காரணமே இவருடைய அடாவடி போக்குத்தான். வெற்றி பெற்றதற்கு பிறகு முறையாக எல்லா கட்சியினுடைய தோழர்களையும் அழைத்து இவர் பேசி நன்றி தெரிவித்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நடைமுறையை அவர் பின்பற்றவில்லை. இப்படிப்பட்ட நடைமுறையை அவர் பின்பற்றவில்லை என்கிற காரணத்தால் தான் மரியாதைக்குரிய அமைச்சரான KN நேரு அவர்கள் அந்த மேடையிலேயே இவரை வைத்துக் கொண்டு சொன்னார், 2004 இதே தொகுதியில் மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த LG வெற்றி பெற்றார். திமுகவினரை கேட்காமல் எந்த விதமான நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட மாட்டார். அப்படிப்பட்ட நடவடிக்கையை துரை வைகோவும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னார். எதற்காக திடீரென்று அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல வேண்டும்? கடந்த காலத்தில் தேர்தல் நேரங்களில் இவர் செய்த வேலை எப்படி? திமுகவினுடைய அண்ணா அறிவாலய கூட்டத்திலேயே நின்று கொண்டு நான் சுயமரியாதை மிக்கவன், போட்டியிட்டால் தனி சின்னம் தான், செத்தாலும் தனி சின்னம் தான் என்று இவர் பேசியதை எல்லா ஊடகங்களும் காட்டின. யாராவது அப்படி பேசலாமா? அப்படி பேசுவது முறையாக இருக்குமா? தேர்தல் களத்தில் நீங்கள் நின்று கொண்டு திமுக சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று சொன்னால் சுயமரியாதை இருப்பதால் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னால் திமுக சின்னத்தில் போட்டியிடுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இல்லாதவர்களா? அப்படி என்று சொன்னால் கடந்த தேர்தலில் எதற்காக 6 தொகுதியிலும் திமுக சின்னத்தில் நீங்கள் போட்டியிட்டீர்கள்? அப்போது உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? சுயமரியாதை குறித்த சிந்தனை இல்லையா? அப்போதும் நீங்கள் தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லி அந்த இடத்தில் இன்னொரு உங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை சாத்தூர்ல நீங்க நிறுத்தினீங்க. அதிலும் சாதிய எண்ணம் தான். இந்த கட்சிக்கு அவர் உழைத்திருக்கிறார். ஆனால் அவரை விட 100 மடங்கு உழைத்தவர்கள் எல்லாம் அந்த பகுதியில இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த கட்சியில் சாதி அடிப்படையிலேயே ஒருவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அப்படிப்பட்டவரைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தது கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிட வைத்தீர்கள். அப்போது உங்களுடைய சுயமரியாதை எங்கே போனது? அப்போதெல்லாம் உங்களுக்கு சுயமரியாதை இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் அவர் கடந்த தேர்தலினுடைய பிரச்சாரங்களில் பேசினார். இப்போது கூட இந்த 3 சட்ட மசோதாக்கள் வந்திருக்கிறது அல்லவா, அது குறித்த போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் சங்கம் மூலமாக மாவட்டம் தோறும் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுல பங்கேற்க போனவரை
நீங்க இங்க வந்து என்ன பிரயோஜனம்? நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக குரல் கொடுங்கள் என்று ஒரு வழக்கறிஞர் தோழர் கேட்கிறார். நாங்க நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கலன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ தெரிஞ்சு பேசுன்னு அவரை அடிப்பதற்கு பாய்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எவ்வளவு பக்குவமின்மையை இது காட்டுகிறது பாருங்கள். எத்தனையோ எதிர்ப்புகளை தலைவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள். எத்தனையோ எதிர் நிலைப்பாடுகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் ஆத்திரப்பட்டதில்லை யாரும். பத்திரிகையாளர்களிடத்திலே யாரும் வேகப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு இவர் சக வழக்கறிஞரிடம் போய் ஒரு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய போராட்டம், அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற வழக்கறிஞரிடத்திலே போய் மல்லு கட்டுகிற ஒரு வேலையை செய்கிறார் என்று சொன்னால் இவருக்கு எத்தகைய அறிவும் எத்தகைய அரசியல் முதிர்ச்சியும் இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எனவே 2026 தேர்தலில் இதே நிலைப்பாட்டிலேயே இவர் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மறுமலர்ச்சி திமுக சந்திக்கும். அவருடைய நடவடிக்கையில் மாற்றம் தேவை என்றுதான் எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் அவர் மாறப்போவதில்லை. அவரை ஒருபோதும் மாற்றவே முடியாது. தான் எடுத்த முடிவுதான் சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராகவே தான் அவர் எப்போதும் இருந்திருக்கிறார். இனியும் அவர் அப்படித்தான் இருப்பார். எனவே 2026 என்பது மிக நெருக்கடியான காலகட்டமாக மறுமலர்ச்சி திமுகவுக்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார். வைகோ அவர்கள் இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா பல பேரை வந்து காரணம் இல்லாம கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுக்கு அவர் ஆக்ஷன் எடுப்பாரா? எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க முடியாது. அவர் எடுக்கிற நிலையிலும் இப்போது இல்லை. ஏனென்று சொன்னால் இவருக்கு சாதகமானவர்களை எல்லாம் கடந்த உட்கட்சி தேர்தலில் கொண்டு வந்து உள்ளே புகுத்தி விட்டார். அப்போதே தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு கட்சி பொதுச் செயலாளர் கையில் இருந்திருக்கும். இப்போது பொதுச் செயலாளர் கையில் கட்சி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று, அவர் கீழே விழுந்து அவருடைய கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் ஓய்விலே இருக்கிறார். இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் கட்சியினுடைய நடவடிக்கையை தன்மையப்படுத்தி விட்டார் துரை. எனவே அவரிடத்தில் தான் கட்சி இருக்கிறது. இனி யாரையும் அவர் நடவடிக்கை எடுப்பதோ யாரையும் அவர் சேர்ப்பதோ நீக்குவதோ முடியாது. உதாரணமாக என்னுடைய சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னோடு சேர்ந்து இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் ஒரு 5 பேரை நீக்கினார்கள். திருக்கரங்குடியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்த அரசு, சங்கரன் கோயில் என்பது மறுமலர்ச்சி திமுகவினுடைய எதிர்கோட்டை. அதில் முன்னாள் நகர செயலாளராக இருந்த ஆறுமுகசாமி, துணை செயலாளராக இருந்த ராஜமாணிக்கம், இப்படி இந்த கட்சிக்காக உழைத்த ஆனந்த் போன்றவர்களை எல்லாம் என்னோடு சேர்த்து நீக்கினார்கள். நீக்குகிற நடவடிக்கைக்கு அந்த தாளை எடுத்து கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்து கையொப்பமிட வேண்டும். அவர் கையொப்பமிட்டு தான் கழக ஏடான சங்கொலியில் அது வரணும். பொதுச் செயலாளர் கையொப்பமிடணும். போய் கேட்கிறாங்க, எதற்காக சம்பந்தம் இல்லாம இவங்களை கட்சியை விட்டு நீக்கிறீங்க? இப்ப என்ன பண்ணாங்க இவங்க? ஏற்கனவேதான் இவங்களை எல்லாம் பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு, ஏன் இப்ப நீக்கிறீங்கன்னு கேட்கிறாரு பொதுச் செயலாளர். அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? பதில் சொல்லப்படவில்லை. அவர் கையொப்பமே இடாமல், அவருடைய கையொப்பம் இல்லாமலேதான் அந்த அறிவிப்பு வெளியானது. அப்படி என்று சொன்னால் இவர் நீக்க வேண்டும் என்பதல்ல, இவருடைய பேரிலேயே அறிக்கைகள் வெளியாவதற்கான சூழல் அங்கே ஏற்பட்டு விட்டது. இவர் சொல்லாமலேயே இவர் பேரில் நியமனங்கள் நடத்தப்படுகிற சூழலும் அங்கே உருவாகிவிட்டது. எனவே இனி வைகோவால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் நடவடிக்கை எடுக்கிற நிலையிலும் இந்த கட்சியில் இல்லை. தேவைப்பட்டால் வைகோவை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறோம் என்கிற அறிவிப்பை கூட இவர் வெளியிடுவார். அத்தகைய அதிகாரத்தை இந்த கட்சியில் அவர் பெற்றுவிட்டார். அவருடைய ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இந்த கட்சியை தன்மையப்படுத்தி விட்டார் என்பதுதான் யதார்த்தமான சூழல். கட்சியை தன்மையப்படுத்திட்டார்னா இவர் கைக்கு முழுமையா கட்சி போயிடுச்சு. இந்த தொண்டர்கள் தான் ஜீவநாடியாக இந்த கட்சிக்கு இருந்திருக்கிறார்கள். எப்போதும் நிர்வாகிகள் இந்த கட்சிக்கு ஜீவநாடியாக இருந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த கட்சி இடர்பாடுகளை சந்திக்கிற போது தொண்டர்கள் தான் இந்த கட்சியை தூக்கி சுமந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களிடத்திலே ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவையானவர்களை, உங்களுக்கு ஆதரவானவர்களை, உங்களுக்கு ஜால்ரா போடுகிறவர்களை எல்லாம் அருகில் வைத்துக் கொண்டு நிர்வாகிகள் என்று நீங்கள் வைத்திருந்தாலும் கூட இந்த கட்சியின் உயிரோட்டமாக இருக்கிற தொண்டர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவில் இதற்கான எதிர்வினையை ஆற்றுவார்கள். ஓகே சார். இப்ப நீங்க எதிர்வினை ஆற்றுவார்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன தகவல் ஒண்ணு வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னா, மதிமுகவுல இருந்து திமுகக்கு சிலர் போக இருக்கிறதாகவும், ஆனா துரை வைகோ அவர்கள் வந்து திமுக தலைமை கிட்ட இல்ல அவங்களெல்லாம் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாகவும் சில தகவல் வருது. அது உண்மையா? அது எப்படி சார்? என்ன கதை அது? நிச்சயமாக அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிறார். திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் மறுமலர்ச்சி திமுக கடந்த காலத்தில் பிரதானமாக பேசிய அரசியல். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி அமைந்தது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றக்கூடாது என்கிற அந்த ஒரு அரசியலை தாண்டி மாற்று அரசியல் என்று புதிய அரசியலை பேசியதற்கு பின்னாலும் இதுதான் ஹிடன் அஜெண்டாவாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை ஒழித்து மறைத்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவிடத்திலே சரணாகதி அடைந்ததற்கான பிரதானமான காரணம்
இந்த கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு இதை பயன்படுத்தி திமுகவுக்கு சென்று விட்டால் இந்த கட்சி இன்னும் பலகீனமான நிலையை அடையும் என்கிற ஒரே காரணம் தான். அதனால்தான் இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2 தொகுதி, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 தொகுதி. ஆனா மறுமலர்ச்சி திமுகவுக்கு 1 தொகுதி தான். மறுமலர்ச்சி திமுக எப்படிப்பட்ட கட்சி என்று சொன்னால், கொங்கு நாடு மக்கள் கட்சியை போல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை போல 1 தொகுதியை பெற்றுக் கொண்டு வருகிற நிலைக்கு இந்த கட்சி வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவிடத்திலே சரணாகதி அடைந்ததுதான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு கரிசனத்தோடு நடந்து கொள்கிறார். வைகோ அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். எனவே அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் எதற்காக அவர்களை காயப்படுத்திட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான். இல்லை என்று சொன்னால் பலரும் திமுகவுக்கு போவதற்கு தயாராக இருந்த போது அவர் அதற்கு வாய்ப்பை தரவில்லை, வாயிலை திறக்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். அதற்கு இவர் நடத்தி இருக்கிற பேச்சுவார்த்தை உறுதியானதாக இருந்திருக்கும், உண்மையானதாக இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்களிடத்திலே போய் சரணாகதி ஆகியிருப்பார். எங்கள் கட்சியிலிருந்து வருகிறவர்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள், அது எங்களுக்கு நெருக்கடியை தரும் என்று நிச்சயமாக பேசி இருக்க வாய்ப்பு உண்டு என்றுதான் நான் புரிந்து கொள்ள. இல்லை என்று சொன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வருகிற ஆளுமை மிக்கவர்களை ஏன் அந்த கட்சி அங்கீகரிக்க கூடாது? அந்த கட்சி நிச்சயமாக அங்கீகரிக்கிற அரசியல் கட்சி தானே. எந்த கட்சிக்கு புதிய ஆட்கள் வந்தாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வதுதானே மரபு. அவர்களை சேர்த்துக் கொண்டு பலம் வாய்ந்த கட்சியாக தூக்கி நிறுத்துவதுதானே இயற்கை. ஆனால் அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களிடத்திலே சரணாகதி ஆகியிருப்பார். சரணடைந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். ஓகே சார். மதிமுகவை பத்தி பல முக்கியமான தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற ஒரு செஷன்ல நம்ம இன்னும் விரிவா பேசலாம் சார். தேங்க்யூ. நன்றி.